பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணித்துக்கிறீர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வந்த ஒரு இறைவனுடைய பெயர், ஒரு கலிமா. அதன் காரணமாக அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொண்டார். அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். புதிதாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சிறப்பாக. அதை தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதை தொட்டால் நம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு இதுபோல் வீடியோக்கள் போட ஆர்வமூட்டுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேர்வழி காட்டுவாயாக. அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்குவாயாக. அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவாயாக. அவருடைய செல்வ பாக்கியத்தை அதிகப்படுத்துவாயாக. இம்மை மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆக்கி எழுதுவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கணித்துகளே, ஒரு சகோதரி இந்த விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அவங்க சந்திக்கிறாங்க அந்த சகோதரியை. இது யமன் நாட்டில் நடந்த விஷயம். ஒரு பெண், அந்த பெண் கஷ்டமான சூழ்நிலையில் 18 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணுற சமயத்தில் எல்லா நிலையிலையும் ஒரு கஷ்டம். வருமானத்தில் கஷ்டம், கணவனுக்கு நல்ல வேலை இல்லை. அதுபோல் கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு வீட்டில் வாடகைக்கு தங்குறாங்க. அந்த வீட்டை பற்றி சொல்லப்படுகிறது, அது ஜின்கள் இருக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டில் யார் வந்தாலும் ஒரு வாரம் 10 நாள் தான் இருப்பாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலை. எல்லா விதத்துலேயுமே ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை அவங்க சந்திக்கிறாங்க. இதார்த்தம் வீட்டுக்கு வரும்போது அவங்க ரொட்டி, அங்கே யமன் நாட்டில் ரொட்டி தான் சாப்பாடு மேக்சிமம், அதை கொடுக்குறாங்க. அந்த பெண் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அவங்க சொல்கிறாங்க, நான் உனக்கு ஒரு துவாவை, ஒரு பெயரை, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லித்தரேன். இதை நீ சொல்லிக்கிட்டே எல்லா நிலையிலுமே அனைத்து வெற்றி உனக்கு கிடைக்கும், வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த இடத்துல நான் இருக்கக்கூடிய இடத்துல ஜின்னில் இருப்பதாகவும் 10 நாளைக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறது, அதெல்லாம் கவலைப்பட வேணாம். இது நீ ஓதிட்டே வந்தீங்கன்னா எல்லா பாக்கியம் கிடைக்கும், அல்லாவுடைய பாதுகாப்பு கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் எளிமையான ஒன்று. ஆனால் அதை தொடர்ந்து செய்யணும். பிஸ்மில்லா என்ன சொன்னாங்க? பிஸ்மில்லான்னா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு தொடங்குகிறேன். ஹதீஸில் வருது, பிஸ்மில்லா சொல்லி நம்ம ஒரு தொழுகை தரும்போது அதில் பரக்கத்து உண்டாகும், எந்த செயலை செஞ்சாலும் தான். அது மாதிரி ஒரு பொருளை குடிக்கும்போது பிஸ்மில்லா சொல்லி குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னோன்னா, குடிச்சு முடிச்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான், என்னுடைய அடியான் எனக்கு நன்றி செலுத்திட்டான்னு சொல்லி. இப்போ இந்த பிஸ்மில்லா அப்படிங்கிறது என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதிகமாக பிஸ்மில்லா ஒதுக்க. இப்போ நம்ம திக்ர் ஓதுற முடியாது, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ், இது மாதிரி எல்லா நிலையிலும் பிஸ்மில்லா. எதை எடுத்தாலும் பிஸ்மில்லா, எதை வைத்தாலும் பிஸ்மில்லா. சோறாக்கிறியா பிஸ்மில்லா, தண்ணி குடிக்கிறியா பிஸ்மில்லா, அதே மாதிரி சட்டை போடுறியா பிஸ்மில்லா, எந்த வேலை செஞ்சாலும் பிஸ்மில்லா இது சொல்லிக் கொடுத்தாங்க. இது எப்போதுமே பிஸ்மில்லா ஓதக்கூடிய ஒரு பண்பு வந்துருச்சு. பிஸ்மில்லா 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 என்று எந்த நேரம் ஓதக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அதுக்கப்புறம் இது ஓத அவருடைய ஹஸ்பண்டுக்கு நல்ல வேலை கிடைக்கிது. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தீர்கிறது. அவங்களுடைய வருமானம் அந்த பிரச்சனை தீர்கிறது. செல்வம் வருகிறது. அந்த பிள்ளைங்களை, அது 36 வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போது அந்த பிள்ளைங்க எல்லாம் நல்லா படித்து உயர்நிலைக்கு வர்றாங்க, சிறப்பாக இருக்கிறாங்க. எல்லா நிலையிலையுமே அனைத்து பாக்கியம் அடைஞ்சிடறாங்க.
எல்லா நிலையிலும் எல்லா பாக்கியம் அடைச்சிட்டாங்க. எதுவுமே அல்லாஹ் குறை வைக்கவில்லை. அது என்னன்னு சொன்னால் அந்த பிஸ்மில்லாவுடைய பரக்கத். பிஸ்மில்லா அப்படிங்கிற பரக்கத்து எது எடுத்தாலும் பிஸ்மில்லா, அதை எதை செய்தாலும் பிஸ்மில்லா, அது வந்து எப்போவுமே பிஸ்மில்லா. இப்போ ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு நண்பர் குறிப்பிடுறாரு, அவரோட படிக்கக்கூடிய ஒரு பையன், அதாவது மதரசாவில், அவர் ஒரு ஆள் தொட்டா அவர் போய் கொஞ்சம் தூரத்தில் போய் வந்துடுவார். அந்தளவுக்கு சக்தி அவருக்கு. லேச தட்டா போதும். அப்படியே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதாவது குங்ஃபூவில் புருஸ்லி இருக்கான் இல்லையா, அவன் பயிற்சி பண்ணான்னு சொன்னால் அவன் பயிற்சி பண்ணி ஒரு ஆள் தொடமாட்டான். அப்படி பக்கத்தில் போனால் போதும், மேலே டச் பண்ண முடியாது, டச் பண்ண மாட்டான். பக்கத்தில் பயிற்சி பண்ணும்போது அந்த அந்த பயிற்சினால் வந்ததுனால அப்படி பண்ணும்போது அவன் கீழே வந்துடுவான், மேலே தொடமாட்டான். அது புருஸ்லியோடைய அந்த குங்ஃபூ ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப மக்கள்கிட்ட ப்ராப்ளமாக இருந்துச்சு. அந்த ஒரு பயிற்சி சும்மா இல்லை, நல்ல பயிற்சி பண்ணி அந்த சக்தி அடைந்து கொண்டான் அவன் புருஸ்லி. அப்போது தொடாமல் அப்படி பண்ண விழுந்தான்னு தொட்டா என்ன ஆகும்? அதே மாதிரி இவர் என்ன செய்வார்னு தெரியுமா, இவர் எப்படி இந்த பலனை அடைந்து கொண்டான்னு அவர் கேட்கும்போது சொன்னார், நான் சாப்பிடும்போது பிஸ்மில்லா, எல்லோரும் ஒரு தடவை சொல்லுவாங்க, நான் ஒவ்வொரு வாய்க்கும் பிஸ்மில்லா சொல்லுவேன். பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லா. தண்ணி குடிக்கும்போது பிஸ்மில்லா, எதை குடித்தாலும் பிஸ்மில்லா சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ அதுதான் அவருடைய பவர். என்னாச்சுன்னு சொன்னால் அவருடைய உடம்புல அவ்வளோ பெரிய சக்தி அல்லாஹ் கொடுத்துட்டான். அந்த அல்லாஹ்வுடைய பேருக்கு உள்ள பரக்கத் கிடைச்சி போச்சு. அதனால தான் இந்த சகோதரி இந்த பிஸ்மில்லா ஓதி எல்லா நிலையிலுமே பிஸ்மில்லா பிஸ்மில்லா எதுவுமே பிஸ்மில்லா. சில பேர் அல்லாஹ் திக்ர செய்வாங்க. அல்லாஹ் திக்ர, லா இலாஹா இல்லல்லாஹ் இப்படி திக்ர் இருக்குதோ அதே மாதிரி ஷேக்மான அல்லாஹ் திக்ர செய்ய சொல்லுவாங்க. 1 லட்சம் செய்யுங்க, 25,000 செய்யுங்க, 5,000 சொல்லுவாங்க. இது அந்த அல்லாங்கிற பேரை பரக்கத்து முடிந்தது. அந்த பிஸ்மில்லா ரொம்ப பரக்கத்து. அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு தொடங்குகிறேன், இது பரக்கத்து. பிஸ்மில்லா சாப்பிட்டோம்னா எல்லாமே பரக்கத்து வந்துடும். அப்படிப்பட்ட அந்த பரக்கத்து வாய்ந்த இந்த பேரை அவங்க பிடிச்சிக்கிட்டனால இவங்க வாழ்க்கையில் அத்தனை விதமான பரக்கத்தை அடைச்சிக்கிட்டாங்க. இப்போ நான் அந்த சகோதரர் சொன்னாலே அவர் தொட்டா அவ்வளோ தூரத்தில் விழுதுவாங்க. அப்புறம் அடித்தா என்ன ஆகும், தட்டினா என்ன ஆகும்? அந்த பிஸ்மில்லாவுடைய பரக்கத்து, அந்த பரக்கத்தை இந்த சகோதரி அடைந்துக்கிட்டாங்க. அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் மெசேஜ், இந்த பிஸ்மில்லாவை நாமளும் செஞ்சால் அந்த பாக்கி நமக்கு கிடைக்கும். சும்மா இருந்தாலும் இருக்கிறோம், சும்மா உடம்புல வராயில் ஓதுறோம், அதுமாதிரி பிஸ்மில்லா, எதை சொன்னாலும் பிஸ்மில்லா, எதை தொட்டாலும் பிஸ்மில்லா, தண்ணி எடுக்கிறமா பிஸ்மில்லா, தண்ணி வைக்கலாம் பிஸ்மில்லா, சாப்பிடும்போது பிஸ்மில்லா, அது மாதிரி பிஸ்மில்லா, ஒவ்வொரு வாய்க்கு பிஸ்மில்லா, இதெல்லாம் செஞ்சு பழகிட்டோம்னு சொன்னால் எங்கேயோ போயிடலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே அன்னியத்துக்குள்ளே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அல்லாஹ்வுடைய திக்ரில் பரக்கத்தை கொண்டு எல்லாத்தையும் அடையக்கூடிய பாக்கி தருவானாக. மலக்கள் இருக்காங்க இல்லையா, மலக்குகளுக்கு எந்த உணவும் கிடையாது. ஆனால் அவரோட உணவே திக்ர் தான். திக்ரை கொண்டு தான் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு அவங்க வானத்துக்கு போகிறாங்க, கீழே வர்றாங்க, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு எல்லாம் செய்வாங்க. சும்மா இல்லை, அதுதான் அவருக்கு உணவு. அப்போ அந்த தன்மை நமக்கு வந்துடுச்சு சொன்னால் எல்லா பாக்கியும் கிடச்சிடும். ஆகவே இதை நம்ம வாழ்க்கையில் செய்யுங்க. பிஸ்மில்லா, எல்லாம் எதை செஞ்சாலும் பிஸ்மில்லா, சும்மா இருக்கும்போது பிஸ்மில்லாவை ஒதுக்கிட்டின்னு சொன்னால் அது ஒரு பாக்கியம் கிடச்சி போயிடும். கணிதக்குறிலே முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நம்ம எல்லாருமே அல்லாஹ்வுடைய அன்பை பெறணும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும், நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து பாக்கியங்களையும் பெறணும்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு தான் பெற்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய கட்டளை நம்முடைய எடுத்து நடந்தோம். 5 நேரம் தொழுங்க. யாராவது இது தொழுகாமல் இருக்கீங்களா, இதுவரை நோம்புமாக்க இருக்கீங்களா, இப்போ இந்த நிமிஷமே அல்லாட்ட பாவம் மன்னிப்பிங்களா, அல்லா நான் இதுவரை பாவம் செஞ்சே மன்னிப்பாய், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே தேவையில்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, நான் உன் பக்கம் திரும்புகிறேன். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய, 5 நேரம் தொழுங்க. சுன்னத்தான் நஃபிலான வாஜிபான தொழிலை விடாமல் தொழுங்க. அதே மாதிரி தஹஜ்ஜுத், இஷ்ராக், லுஹா முடிஞ்சால் அதையும் தொழுங்க. ரமலானை நோம்பு நோட்டுவார்கள், ஜக்காத்து கொடுங்க, ஏழைகளுக்கு தர்மம் கொடுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், ஹஜ்ஜு கடமைகள் ஹஜ்ஜு செஞ்சுருங்க. இது போல 5 விஷயங்கள் இஸ்லாமிய கடமைகளே சரியாக செஞ்சுருங்க. கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க. அண்டை வீட்டுக்காரர் சேர்ந்து வாழுங்க, உற்றாருடன் சேர்ந்து வாழுங்க. உங்கள் கையை கொண்டு யாருக்கும் ஒரு தீமை அழைச்சிடாதீங்க. உங்கள் கையை கொண்டு, நாக்கை கொண்டு யாருக்கும் துன்பம் அழைச்சிடாதீங்க. இது நன்மையான விஷயங்கள். அடுத்து என்ன சொன்னால், தீமையை அழைச்சி தவிர்த்து கொள்ளுங்கள். என்ன, விபச்சாரம் செய்கிறது, குடிக்கிறது, சூதாடுறது, வட்டி வாங்குறது, மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கறது, கொலை, தற்கொலை, செய்வினை, இவை எல்லாமே நம்முடைய நன்மைகள் அழிக்கக்கூடியது. இதை விட்டு தவிர்த்து நன்மை செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய வெற்றி. நிமிஷம் சொன்னாங்க,
நன்மையை ஏவிக்கொண்டிருங்கள், தீமையை தடுத்து கொண்டு இருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வின் வேதனை வந்ததுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் அல்லாஹ்ட துவா செய்யுங்க, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்போது நம்ம நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டு வந்து அல்லாஹ் துவா கபூல் செய்வான்னு இருக்கும். நம்முடைய துவா கபூலாக இருக்குது இது ஒரு வழி. நம்ம என்ன செய்யணும், நன்மை ஏவி தீமை தடுக்கணும். அப்போ என்ன டெய்லி சொல்லிட்டு இருக்கோமா, ரொம்ப ஈஸியான வழின்னு சொன்னால் இப்போ நம்ம இந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் நன்மை ஏவி தீமை தடுக்க விஷயம் சொல்லியிருக்கிறோம். இதை நீங்கள் 5 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணாவே என்ன செஞ்சிடலாம், ஒரு நாளைக்கு 5 பேருக்கு நீங்கள் செஞ்சுட்டீங்க, எத்தி வச்சுட்டீங்க. அப்போ நன்மை ஏவி தீமை தடுத்த அந்த குரூப்பில் நீங்கள் வந்துட்டீங்க, அந்த அந்த குழுவில் இணைச்சிட்டீங்க, தவா அப்படிலாம் இணைச்சிட்டீங்க. ரொம்ப ஈஸி, வீட்டிலேருந்தே இது இணையக்கூடிய ஒரு பாக்கி. எல்லாரும் இது அவசியம் செஞ்சாங்க. எல்லாருமே நன்மையை தீமை தரக்கூடிய பணியை செய்ய வேண்டும். அது மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியது. அல்லா தாலா இமயமர்கள் வெற்றி பெற்ற கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பானாக. குரானை கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் என்ன எடுத்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்க விரும்பி சொன்னால் கீழே பாருங்கள், கேபிக்கு பிரைட் தமிழ் பேர் இருக்கும் என்னுடைய சேனல். அது தொட்டிங்கன்னாவே என்னுடைய சேனலில் என்னுடைய வீடியோலாம் வந்துடும். உள்ளே போனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் என்னங்க நம்ம முடிஞ்ச வரை முயற்சி பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள், உங்களுக்கு பலன் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அல்லாவுடைய நெருக்கத்தை பெறணும், அல்லாவுடைய அன்பை பெறணும் அப்படிங்கிறவங்க தஹஜ்ஜத் யார் தொழுதுட்டுருக்காங்களோ, இல்லை தஹஜ்ஜத் தொழக்கூடிய நியத்து வச்சுருக்காங்களோ அவர்கள் நம்ம கான்டெக்ட் பண்ணின்னு சொன்னால் நம்ம ஒரு ரகசிய திக்கரை நம்ம சொல்லித் தருவோம். அதுக்கு நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் பேச அனுப்பினா போதும், உங்களுக்கு குரூப்பில் இணைச்சி விட்டு அந்த திக்கரை நம்ம கற்றுக் கொடுப்போம். அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபை இல்லை, அல்லாஹ்வுடைய நெருக்கம், இறைநேசனாகக்கூடிய பாக்கியம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆன்மீகமான முறையில் பெயர்த்தாக்கூடிய பாக்கியம், அவங்களுடைய தர்பாரில் அமரக்கூடிய பாக்கியம், அல்லாஹ் நானான்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலும், அல்லாஹ் நானான்னு சொன்னால் திக்கர்லையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இவையெல்லாம் பாக்கி கிடைக்கக்கூடிய ஒரு இறைநேசர்கள் அதாவது செஞ்ச ஒரு திக்ரு நம்ம இன்ஷா அல்லாஹ் கற்றுத்தர ரெடியாக இருக்கிறோம். ஆகவே விரும்புகிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. எல்லா வல்ல அல்லாஹ் தஆலா இமயமர்கள் வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னையும் உங்களை ஆக்குவானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.